பதில் அவற்றை கேட்டு நான் உங்க 2 பேர்ட்டி வரேன். ஆசீர்வாத் ஆமாச்சாரி, எங்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வருவதற்கான தேர்தல் வந்துருச்சு அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடிய சூழல்ல இங்க மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு இன்னைக்கும் உறுதியாக இருக்கு, களம் அப்படிதான் இருக்குங்கிறார் அவர். வணக்கம். இந்த தேர்தல் வந்து மார்ச் மாசம் 16ஆம் தேதி வந்து அறிவிப்பு செய்யப்பட்டு இப்ப கடந்த 1 மாசம் 3 நாளுக்கு பிறகு வந்து நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த 1 மாசம் வந்து கிட்டத்தட்ட இந்த நடந்த தேர்தல் பரப்புரைகளை நம்ம கூர்ந்து பார்த்திருக்கும் போது ஆரம்ப கட்டத்துல எங்கள்கிட்ட வந்து பாஜகவுடைய கூட்டணியே அமையாது அப்படின்னு நம்ம குபேந்திரன் மாதிரியான பத்திரிகையாளர்கள், நடுநிலை பத்திரிகையாளர்கள் இருந்த கூட்டணி உடைஞ்சிச்சு. இல்ல எங்க உடைஞ்சி அதிமுக உடைஞ்சது போன வருஷம். இந்த கூட்டணி அதாவது தேர்தல் வந்து அறிவிச்சதுக்கு பிறகு கூட்டணியே அமையாது, பாஜக மட்டும்தான் தனிச்சு நிக்கும். தேமுதிக, புதிய தமிழகம் இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறீங்களா இல்லையா? அதான் சொல்ல வரேன். நீங்க அடுத்தது எடுத்தோடனே எங்கள்கிட்ட பாமக வந்தாங்க. 10 தொகுதியில் அவங்க போட்டி போடுறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராங் பிரசன்ஸ் எல்லா தொகுதியிலும், அவங்க போட்டி போட்ட அந்த 10 தொகுதியிலும் ஸ்ட்ராங் பிரசன்ஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க கட்சிகள், ஒவ்வொரு கட்சியிலையும் அந்த தலைவர்களே வந்து நேரடியாக அவங்க வந்து போட்டிடுற ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். அப்ப ஒரு ரெயின்போ கோயலிஷனை வந்து பாஜக தலைமையில், அதுவும் முதல் முறையாக பாஜகவோட தலைமையிலேயே கட்டமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. 2014 யார் தலைமையில இருந்துச்சு? 2019 இல்ல இல்லீங்களா? 2019 நீங்க கட்டமைச்சீங்கன்னு சொல்றேன். கட்ட அமைச்சோம். பட் அதனுடைய அந்த ரெஸ்பான்ஸ் வந்து 2 தொகுதியோட முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம அதுக்கு பிறகு வந்து கட்சி எந்த அளவுக்கு வேகமா வளர்ந்திருக்கிறது, எங்களுடைய புதிய ரத்தமாக இருக்க திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படி கட்சியை கொண்டு போயிருக்காங்கன்றதுக்குரிய அந்த ரிசல்ட் வந்து ஜூன் 4ஆம் தேதி நீங்க பார்க்க தான் போறீங்க. பரப்புரை ஆரம்பிக்கும் போது வந்து எடுத்த நண்பர் குபேந்திரன் சொன்னது மாதிரி வந்து அந்த தேர்தலையே வந்து எப்படி அவங்க கட்டமைக்க பார்த்தாங்கன்னா விமர்சனங்கள் வைக்கிறது, பாஜக குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் மேல வந்து விமர்சனம் வச்சது எந்த முகத்தோட 24க்கு பிறகு அதிமுக இருக்காது, திமுக இருக்காது அப்படிங்கறதெல்லாம் விமர்சனமா அல்லது நீங்க சொன்ன இது வாக்குறுதிகளா? அதை எப்படி பார்க்கணும்? அப்புறம் இல்ல, அவங்க எந்த இடத்துல அவங்க வந்து எங்களை பார்த்து அட்டாக் பண்ணா அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது. அதை நாங்க வந்து சொல்லாம வந்து அதை நகர்த்தி போக முடியாது. இன்னைக்கு வந்து அதே மாதிரி அவங்க கேட்டாங்க இல்லைங்களா? ஆனா 8 முறை பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு தடையும் வரும்போது அவருக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது. அதே மாதிரி எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில ரோட் ஷோ ஜே.பி. நட்டா திட்டமிட்ட நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கப்பட்டது. இல்ல, அது வந்து திட்டமிட்ட நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் முடியல. அது வந்து கரெக்டா எஸ்பிஜி எப்படி பிளான் பண்ணிருந்தாங்களோ அது மாதிரி தான் முடிஞ்சு. அது வந்து நீங்க வந்து கேமரா வச்சுக்கிட்டு வருவார்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த இடத்துல எஸ்பிஜி சொல்றாங்க. பிரதம அமைச்சருடைய பயண திட்டம்ங்கிறது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது திட்டமிட்டபடி நடக்கும். எவ்வளவு நேரம் எந்த பாயிண்ட்ல எப்ப தொடங்குறார் எப்ப முடிக்கிறார் அப்படிங்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் இருக்கக்கூடியது. அப்படி திட்டமிட்டதுல இருந்து 25ல இருந்து 30 நிமிஷம் முன்னக்கூடியே முடிஞ்சது. அது அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அவருடைய பயண திட்டம் இருந்துச்சு, ஐபி கிளியரன்ஸ் இருந்துச்சு, எஸ்பிஜி கிளியரன்ஸ் இருந்துச்சு, லோக்கல் போலீஸ் கிளியரன்ஸ் இருந்துச்சு, எத்தனை மணி நேரத்துக்கு அவர் இறங்குறாரு எப்ப போறார் இது எல்லாமே தெரியும். வேற தலைவர்கள் அப்படி சொல்லலாம், பிரதமருக்கு நம்ம அப்படி சொல்ல முடியாது. திட்டமிட்டபடிதான் எல்லாமே நடக்கும். அவர் எந்த பிரதமர் வந்து அந்த நானும் அங்கதான் இருந்தேன். வந்து நாங்க பார்த்தது வந்து எந்த அளவுக்கு எழுச்சியோட மக்கள் வந்து அவரை வரவேற்றார்கள். அவரோட வந்து அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவரை பார்க்கணும்ன்ற ஒரு ஆசையில வந்து இருந்தாங்க. ஆனால் லோக்கல் போலீஸ் அவங்களை எந்தெந்த கெடுபிடி பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஆக எப்ப எந்தெந்த 8 தடவை வந்தது எல்லா இடத்திலையும் அவருக்கு வரவேற்பு வந்தது. உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தார்கள். எங்களுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் அனைத்து தேசிய தலைவர்களும் வந்தாங்க. அடுத்ததாக எங்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள், அதுக்குரிய அந்த மேனிஃபெஸ்டோ எல்லாத்துக்கும் அதான் ஒரு ஹீரோவா அமைஞ்சிச்சு. ஒவ்வொரு நாங்க என்ன செஞ்சிருக்கோம் 10 வருஷத்துடைய எங்களுடைய கணக்கு நாங்கள் வந்து செஞ்சதை நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் மீண்டும் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் போது இந்த 5 வருடங்கள் அல்லாமல் தொலைநோக்கு பார்வையோடு 2044-47 வரை நாங்கள் என்னென்ன செய்ய இருக்கின்றோம் நாங்கள் வந்து எடுத்து சொன்னோம். ஆனால் இவர்கள் வந்து எப்படின்னா ஒரு எதிர்மறையான ஒரு வந்து கட்டமைப்பு அந்த இதுல வந்து அவரை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையோ பாஜக பத்தி அவர்கள் தாக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே வந்து சேர வந்து வாரி பூசிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நாங்க 2 நாளைக்கு முன்னாடி வந்து
100 கேள்விகள் கேட்டோம். அந்த 100 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு நம்ம சொன்னோம். அந்த 100 கேள்விகளுக்கு கேட்ட 2 நாள் ஆச்சு, இதுவரை அவங்க வாய் மூடிட்டு இருக்காங்க. அறிக்கை கொடுத்திருந்தாங்க, உங்க கவனத்துக்கு வந்திருக்காது. ஒருவேளை சரவணனை பத்தி சொல்லலாம், அறிக்கை ஏற்கனவே கொடுத்திருக்காங்க அதை பத்தி. திரு ஆச்சாரி நீங்க பேசலாம். சரி, நான் வரேன். உங்களோட இணைப்பு துணிக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு குரலார், நான் வர சரவணன், எப்படியும் அவருடைய எதுக்கும் சேர்த்து நீங்கள் பேசலாம். இந்த பரப்புரைகளில் எது பிரதானமாக இருந்ததுன்னு பார்க்குறீங்க? அதிமுக மாநில அரசாங்கத்தின் மீது, திமுக மீது வைத்த விமர்சனங்கள் நேரடியாக எல்லாருமே பார்த்தோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மீது நேரடியாக இருந்ததா? இன்றைக்கும் அந்த கேள்விகளை முன் வச்சாங்க. அது ஒரு வியூகமாக இருந்ததுன்னா உங்கள் கட்சிக்கான வியூகமாகவும் இருக்கலாம். அது ஏன் தவிர்க்கப்பட்டுச்சு, அல்லது அப்படிதான் அதை பார்க்க வேண்டியது? இல்லை, தவிர்க்கப்பட்டது என்று சொல்வதே தவறான பதிவு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியில் இருக்கிறது. ஸோ எதிரில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஸோ இவர்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இவர்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், அதை நிறைவேற்றினார்களா? அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு போனான்னா அதனால நமக்கு பயன் உண்டா என்பதுதான் மக்கள் பார்ப்பார்கள். ஸோ இது சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை நீங்க 24லயே எடுத்துட்டீங்களா? இல்ல, சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்று மக்கள் பார்க்க மாட்டார்கள். என்னன்னா, இப்படிப்பட்ட கட்சிகள் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மீண்டும் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனால் நிறைவேற்றுவார்களா என்கிற சந்தேகம் அவர்கள் நிச்சயமா வரும்ல. அதனால நீங்க சட்டசபை இது பாராளுமன்றம், அதனால இந்த வாக்குறுதிகளை நீங்க மறந்துருங்க, அதனால பாராளுமன்றத்துக்கு நாங்க புதுசாக நான் வாக்குறுதி 2 விஷயம் அதை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க சொல்றதுல மாற்று கருத்துல இப்ப திமுக அரசு ஆட்சி அமைத்து அவங்க சொன்னதுல என்ன செஞ்சாங்கன்ற கேள்வியை நீங்க வைக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் எதிர்க்கட்சியா அதான் கடமையும் கூட, மாற்று கருத்துல. 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வியும், இனிமே நாங்க இதெல்லாம் செய்ய போறோம்னு ஒன்று சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப இந்தியா கூட்டணி பிரதமராக மோடி இருக்கக்கூடாது, பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது நிலைப்பாடு அதுல இருக்கா இல்லையானே இது வரைக்கும் தெரியல. பிஜேபி வரணும், ஆட்சிக்கு வரக்கூடாதா, யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கிற ஏதாவது ஒவ்வொரு விவாதத்திலையும் நீங்க இதை கேட்கறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லி கொடுக்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் அதே கேள்வி நான் பதில் சொல்லி, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தீர்மானிப்பவர்கள் தான் நிச்சயமாக பிரதமராக வர முடியும் என்கிற எண்ணம் எங்களுக்கு உண்டு. அதனால அப்படி என்றால் நிச்சயமா நம்ம இவர்களை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம், மோடியை எதிர்க்கிறோம் என்பதுதான் பொருள். சின்ன வேறுபாடு மட்டும் சொல்லுங்க. இப்ப திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாடு தாங்காது, 3 வருஷத்துல அவங்க இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காங்க, இனிமே அவங்க வந்துடவே கூடாதுன்னு நேரடியா சொல்ற மாதிரி அங்க ஏன் பிஜேபி அப்படி சொல்ல முடியல? அப்படி ஏன் அப்படி ஒரு வாதத்தை வைக்கலங்கிறதா நான் கேட்கிறேன். மீண்டும் மீண்டும் கேட்டாலும் பதில் நேரா வரல. இல்ல அதேதான். பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய மோடியையும் நாங்கள் எதிர்க்கிறோம், இந்தியா கூட்டணியும் எதிர்க்கிறோம். யார் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தீர்மானிப்பவர்கள் தான் பிரதமராக வர முடியும். அதனால் நீ எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் தீர்மானிப்பவர்கள் தான் பிரதமராக வர முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். வரக்கூடாது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது தெளிவு இருக்கா? அப்படின்னு நாங்க வருவோம் என்று சொன்னாலே மற்றவர்கள் வரக்கூடாது என்பதான பொருள். ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது பொதுச்செயலாளர்கிட்ட. அவர்கிட்ட இப்ப தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை எண்ணிக்கை குறைவா இருக்குன்னா நீங்க பிஜேபி ஆதரிப்பீங்களான்னு கேட்டா அப்போது முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறாரு. அதை என்னவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மீண்டும் வருது. இல்ல, நாங்க அதுதான் தெளிவா சொல்றோம். அதாவது யார் வரக்கூடாது என்பதை நாங்க வரணும் என்று சொன்னா, நாங்க அவங்க 2 பேர்கிட்ட நாங்க கூட்டணி கிடையாது. சோ அவங்க வரக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்லாவிட்டால் கூட நாங்கள் வரணும் என்று சொன்னால் அவங்க 2 பேரும் வரக்கூடாது என்பதான பொருள். ஸோ அதை நீங்கள் திரும்ப அவங்களோட நாங்கள் ஏதோ உறவு வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று என்ன, ஊழல் கட்சி நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த மாதிரி சிந்திப்பாங்க? ஓட்டு போட வருவார்கள் என்ன சந்திப்பாங்க? இந்த கட்சி இந்த ஒரு ஆதரிக்கிறது, இந்த வேட்பாளர் ஆதரிக்கிறது, இந்த வேட்பாளர் நமக்கானவரா, ஏற்கனவே அவர் தனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றினாரா? அப்படி காப்பாற்றவில்லை என்று சொன்னால் இப்பொழுது கொடுக்கிற வாக்குறுதியை மட்டும் எப்படி காப்பாற்றுவார்? அதனால் நிச்சயமாக இந்த கட்சியில் இருக்கிற வேட்பாளர் நமக்கு வேண்டப்பட்டவர் அல்ல, அதனால் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடலாம் என்றுதான் நினைப்பார்கள். இன்னொன்னு வந்து ஊழல் இல்லை என்று நீங்க சொல்லுகிற பொழுது நீங்க நம்ம இவர் கூட சொன்னார். நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி என்ன வருது சார், இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு என்ன செஞ்சார் செய்யல, அதை பார்த்து மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னா
நாடாளுமன்ற உறுப்பினரை பார்க்கும்போது பிரதமரை பார்க்க மாட்டாங்களா? அதுதானே பேசணும். நீங்க இப்ப நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக மக்கள் யோசிப்பாங்க, இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன நடவடிக்கை இருந்துச்சு, அவருடைய ப்ராக்ரஸ் என்னன்னு பார்ப்பாங்கன்னா இப்ப பிரதமருடைய ப்ராக்ரஸையும் பார்க்கணும்ல. அதை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கிறதா திமுக வைக்கிற விமர்சனம். ஏங்க பிரதமரை பத்தி நாங்க விமர்சனம் பண்ணிட்டோங்க. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழர் மக்களை நீங்க தனியாக பிரிக்க முடியாதுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, மாற்றிக்கிறதுல ஒரு தேர்தல்ல பஞ்சாயத்து தேர்தலுக்கான பிரச்சனையும் பேசப்படும், சட்டமன்ற தேர்தலை பத்தியும் கேட்பாங்க. மக்களுக்கு அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் அவங்க பிரச்சனை தான் முக்கியம். அப்படி பார்க்கிற பொழுது இது பாராளுமன்ற தேர்தல் தானே, அதனால நாங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, அதை நீங்க ஒதுக்கி தள்ளிடுங்க. அதனால பாராளுமன்றத்துக்காக தேர்தல் என்பதனால நாங்க மோடியை எதிர்க்கிறோம், என்னோடு நீங்க சேருங்கள் என்று சொன்னா நீங்கள் நம்பத்தகுந்த ஆசாமிகள் இல்ல. ஏன்னா நீங்க உங்க ஏற்கனவே நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் நீங்க நிறைவேற்றவில்லை. ஏற்கனவே நீங்க 39 எம்பிகள் அங்க இருந்தீங்க, அது குறித்து தமிழனுடைய உரிமையை காப்பாற்றுவதற்கான எந்தவித நடவடிக்கை நீங்க எடுக்கல. நீங்க அது மோடியை மட்டும் நீங்க முன்னாடி யூபிஆர் சங்கத்தில் இருந்தபோது எடுக்கலங்கிறீங்களா, செய்யலங்கிறீங்களா? இல்ல இப்ப 39 பேர் இருந்தாங்கல்ல, 39 எம்பிகள் இருந்தாங்களா, அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. தமிழர்களுடைய உரிமையை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கல. அப்படி உங்களை தேர்ந்தெடுத்து பிரயோஜனம் இல்ல யார் இருந்தாலும். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க தேர்ந்தெடுத்தா நிச்சயமாக பாராளுமன்றத்திலும் அவங்க நமக்காக குரல் கொடுப்பார்கள். நீ உங்களை இந்த வாக்குறுதியில் நீங்க நிறைவேற்றவில்லை என்பதற்கான உங்களுக்கு தண்டனை இது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், முதல்ல இவர்கள் இப்ப எந்த சப்பை கட்டு வேணாலும் கட்டலாம், ஆனா நீ தேர்தல் களத்துக்கு போகிற பொழுது ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரையும் மக்கள் துரத்தி அடித்தார்கள். என்ன காரணம், நீங்க என்ன சொல்லிட்டீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, என்னத்த வாக்குறுதிகளை சொன்னீங்க, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்களா? நீங்க தொழிலாளர்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள், விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறீர்கள், மாணவர்களை ஏமாற்றி, அரசு ஊழியர்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள், பெண்களை ஏமாற்றி இருக்கிறீங்க, அத்தனை பேரையும் ஏமாற்றி மக்கள் வந்து மீண்டும் மாநில பிரச்சனைகளை பார்க்க போறாங்க. மாநில பிரச்சனை இது மத்திய பிரச்சனை என்று அவர்கள் பிரித்து பார்ப்பதில்லை. மக்களுக்கான பிரச்சனை நீங்க வெள்ளத்துல நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க என்பதைத்தான் பார்ப்பார்கள். பிரச்சனைகள் என்கிறது வெள்ளத்துக்கு காசு கொடுக்கலங்கன்னு அவங்க வந்து பணமே கொடுக்கல மத்திய அரசு சொல்றாங்க. அதுல உங்க நிலைப்பாடு என்னன்னு கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல. அதையும் அவங்க மக்கள் யோசிப்பாங்க. என்னன்னா இதே பிரச்சனை யோசிக்கல, மக்கள் யோசிச்சிருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்கள் பழைய காலத்துல வெள்ளம் வருகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கேட்ட பொழுது ஏறக்குறைய 4500 கோடி நாங்கள் கேட்ட பொழுது இதே ப. சிதம்பரம் 500 கோடி தான் கொடுத்தாரு. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப நீங்க அதையும் நீங்க சொல்லல. அப்ப அது நீங்க என்ன பண்ணீங்க? ப. சிதம்பரத்தை நீங்க கண்டிக்க அரசியலுக்காக நம்ம வந்து இங்க இருக்க பிரச்சனை விட்டுருவோம். அப்படியே அவங்க செஞ்சாங்க, நாங்களும் அப்படி போக முடியாது. இல்ல மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும்னா நம்மள தான் அது சொல்லுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்வார்கள். ஏன்னா மக்கள் என்ன சொல்வாங்கன்னா நீங்க இப்ப கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்ல, நீங்க ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்த பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொழுது, அதனால நான் உன்ன சொல்றேன், கருத்து கணிப்பு என்று சொல்கிறார்ல, அது கருத்து திணிப்பு தான். என்ன இப்ப நீங்க என்னன்னா இவங்க ரெண்டு நிலைப்பாடு, அதாவது டெல்லியில கருத்து கணிப்பு நடந்து அங்க 400 இடத்துல இவர் மோடி ஒருவர்னா அந்த கருத்து கணிப்பு திணிக்கப்பட்டது என்று நீங்க சொல்லுகிற நீங்க, அப்ப இது ஏன் திணிக்கப்பட்டது என்று ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? யாரு ஏத்துக்கிறாங்கன்றீங்க? இல்ல இப்ப இவர் நம்ம குபேந்திரன் சொன்னாரு, அதுக்கு சொல்றேன் என்னன்னா இந்த கருத்து கணிப்பை வந்து 100% ஏத்துக்கல. இல்ல கருத்து கணிப்பு எந்த காலத்துல நீங்க போன 21 தேர்தலிலேயே 30 இடங்களில் தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கருத்து கணிப்பும் சொன்னது. நாங்க 75 இடத்துல வெற்றி பெறவில்லையா? அல்ல கருத்து கணிப்பை வைத்து ஒரு தேர்தலை முடிவு செய்ய முடியாது. அது ஒரு தந்திரம். நிறுவனம் உங்களுக்கு இத்தனை இடம் தான் வரும் 2021 கணிச்சாங்க, அப்படிதான் வந்துச்சு. மக்களுடைய மனநிலையை மாற்ற முடியுமா? பொய்யாக சொல்லுகிற தந்திரம் உங்க உரிமை, அது வந்து திணிப்புன்றீங்க, உங்க உரிமை.